நாங்கள் வந்து அப்படியே ஒரு 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 ஸ்ட்ரிக்ட் டீச்சர் அட் த சேம் டைம் வெரி வெரி என்கரேஜிங் டீச்சர் அந்த மாதிரி தான் உங்களை நாங்கள் ஒரு மாதிரி பார்த்துருக்கோம் சார். பட் இவங்கெல்லாம் சொல்லும் போது தான் உங்களுக்கு வேற ஒரு சைடு இருக்கு, ஒரு பர்சனல் சைடு இருக்கு. வீட்டில் எப்படி சார்? எப்படி ஜஸ்ட் ஒரு ஓரமா படுத்து தூங்குவேன், குடுக்கறத சாப்பிடுவேன். ஓரமா படுத்து தூங்குவீங்களா? எனக்கு ஏன் இதெல்லாம் சொல்ல பயமா இருக்குன்னா, இப்ப வீட்ல இருந்து யாராவது வந்தா இதெல்லாம் நீங்க கிராஸ் செக் பண்ணுவீங்க. என்ன சார் நீங்க அப்படி இல்ல, நான் ரொம்ப ஜாலியா, நான் ஐம் வெரி ஃபன் லவிங். ஆக்சுவலா நான் மியூசிக்னு வந்தா ரொம்ப சீரியஸ் தான். ஸோ என்னோட செட்டப் இருக்கு வீட்டில், அதுக்குள்ள போயிட்டேன்னா அது என் வேர்ல்டு. அப்போ ரொம்ப சீரியஸா இருப்பேன். ஆனா வெளில வந்தா எதிர்த்த வீட்டு அங்கிள் கூட நம்ப மாட்டார் நான் மியூசிக் கம்போசர், நான் பாடுவேன் அப்படின்லாம் நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி இருப்பேன். ஓம்லி பாயா இருப்பீங்க. சரி சார், அப்ப எங்களுக்கு ஒரு சல்யூட் ஜோக் ஒன்னு வேணும் சார் எங்களுக்கு. நான் வந்து ஒரு பெரிய பிரபலத்துக்கு இந்த ஜோக் சொன்னேன். அவருக்கு அது வரைக்கும் நான் ஜோக் அடிக்கிறேன்னு தெரியாது. அவர் யாருன்னு நான் இப்ப சொல்ல, ஜோக் அப்புறம் நீங்களே கெஸ் பண்ணுங்க யாருன்னு. ஸோ வந்து இப்ப கமல் சார் இருக்காருல்ல, அவரை வந்து அவங்க அப்பா வந்து அழகா வா மகனே அப்படின்னு எப்படி கூப்பிட்டுருப்பாரு? அழகா வா மகனே, அழகா வா மகனே, அழகா அப்பா எப்படி கூப்பிட்டுருப்பாரு? கம் பியூட்டிஃபுல் சன், கம் அழகா சன், கம் அழகா சன், கமலஹாசன், கம் அழகாசன். கமலஹாசன். அப்ப சாருகாசன் எப்படி கூப்பிட்டுருப்பாங்க? சாருக்கு சன்னே இல்லைன்னு இருப்பாங்க. சாருகாசன். ஓ மை காட் சார், கம் அழகாசன்லாம் எனக்கு தெரியாது சார். கம் அழகா ஒருத்தவங்க இருக்காங்க சார், அவங்கள நம்ம இப்ப கூப்பிட்டுலாம்னு நான் நினைக்கிறேன். ஆமா, இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் சார் இருக்கு. எஸ், நம்மளுக்கு யாரை கூப்பிட போறாங்களோன்னு பயமா இருக்கு. Ladies and gentlemen, ஒரு பெரிய கைத்தட்டலோட ஷான் ரோல்டன் அவர்களின் வைஃப் சுதா அவர்களை ஒரு பெரிய கைத்தட்டலோட வெல்கம் பண்ணிடலாம். அது தேடி உசுர முட்டுதேன ஒன்னால. நீங்க கண்டிப்பா சூப்பர் சிங்கர் இவர் வந்திருக்காருன்றதுனால நீங்க கண்டிப்பா நிறைய ஃபாலோ பண்ணிருப்பீங்க. அவரோட அந்த லவ் தத்துவம் பாத்தீங்களா மேடம்? அப்புறம் வீட்டுல பல ப்ராப்ளம்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். அந்த ப்ராப்ளம்ஸ பத்தி நம்ம ஏன் சோஃபா போட்டு பேசக்கூடாது? காதல் என்றால் தேவைன்னு தோணும், அப்புறம் தேவையான்னு தோணுதா? அப்படிதான் மேடம் கேட்டாங்க. என்ன தேவை இல்லன்னு கூட தோணுதா? இது இந்த பிராது கூப்பிடுறதுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க கிராமத்துல, அந்த மாதிரி இருக்கு இந்த 10 years. இல்ல சார், actually it's also been 10 years since we are married. Feb 14. Feb 14. கல்யாண நாள்ல இருந்து என்ன, நான் வந்து இந்த இந்த காத்தடிச்ச டைரக்ஷன்ல எல்லாம் பறந்து போயிடுவேன். என்னோட எந்த ஒரு ப்ரொஃபஷனல் டெசிஷனையோ என்னோட பேஷனையோ ஒரு நாளைக்கும் கேள்வி கேட்டதில்லை, தடுத்ததில்லை. ஒரு கவலை கூட இருக்காது அவங்களுக்கு. அது எனக்கு ஏதாவது ஆபத்தாயிடும்னா மட்டும் வந்து ஒரு வார்னிங் மாதிரி வைப்பாங்க, நீ பண்ற சரியில்லை அந்த மாதிரி. As a life partner, she's absolutely my 50% and a better half. அது நான் கண்டிப்பாக இங்கே சொல்லணும். ஷான் எவ்வளோ இன்ஸ்பைரிங் அப்படின்னா, he's extremely confident about himself. He's put so many hours into his music பேசிக்கா. அதுலேருந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் அவ்வளோ ஹவர்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் போட்டிருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணாலும் செமையாக தான் பண்ணுவார். வீட்டிலேயே வந்து கணவனா வந்து இப்படிப்பட்ட ஒரு சிங்கர், இப்படிப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்கும் போது இது பாட, இது ஒரு வாட்டி பண்ணி காட்டேன், அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணதுண்டா? அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். ஏன்னா என்னை பற்றி ஒரு பாட்டு ஒன்று பண்ணியிருக்காரு, கடுப்பேத்ரா அப்படின்னு. இவங்கள பத்திலாம் இல்லைங்க, அது ஒரு இன்ஸ்பயர் ஆகி பண்றதுன்றது வேற, பர்சனலா பண்றதுன்ற அப்படி இல்லை. நான் எங்கேயோ ஊருக்கெல்லாம் போயிட்டு வரேன், என் வீட்டு ஹாலில் ஏதோ ஒரு பெயிண்டிங் ஃபுல்லாக அந்த பேர்ட்ஸ்லாம் வியர்டாக இருக்கும் தெரியுமா பார்க்குறதுக்கு, அந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக பகலில் பார்க்க நல்லா இருந்தது. எனக்கு நைட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்க்குற பழக்கம் இருக்குது. ஸோ டிவி ஆன் பண்ணி பார்க்குறேன். அந்த டிவியோட ஃப்ளேர் வரும்ல, அதில் இந்த பேர்ட்ஸ்லாம் ஏதோ நம்மளே பார்த்து ஏதோ சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ நான் யோசிச்சேன், அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் சண்டை போடுறேன். இந்த மாதிரி வந்து அந்த ஹால் பெயிண்டிங் மட்டும் வேணாம், ஏன்னா நுழைஞ்ச உடனே ஒரு மாதிரி இருக்குது, இட்ஸ் அ லிட்டில் டூ ஹிப்பி ஃபார் மை டேஸ்ட், நீங்கள் கொஞ்சம் அது மட்டும் இது பண்ணிடுங்கன்னு சொன்னால் அது கேட்கவே இல்லை அவங்க. ஸோ அங்கே பிறந்தது தான் அந்த பாட்டு, அந்த பெயிண்டிங் தான் ட்ரிகர். இப்போ அந்த பெயிண்டிங் அங்கே இருக்கா இல்லையா? இருக்கு, இன்னமும் இருக்குல்ல, அதுதானே. வெரி குட் சுதா மேடம், வெரி குட். ஐ லைக் ஹர் வெரி மச். பெயிண்டிங் அங்க இருக்கு, இவர் டிவி இப்படி திருப்பி வச்சிட்டாரு. எனக்காக இதை நீங்க பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து இன்னைக்கு அவர்கிட்ட டிமாண்ட் பண்ணலாம். அவர் அப்படியே வந்து யுவர் விஷ் இஸ் மை கமாண்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக அதை பண்ணணும். அவர் கம்போஸ் பண்ண பாட்டுல எனக்கு நாங்காலி ரொம்ப பிடிக்கும். பட் அவர் பாடின பாட்டுல அடியே அழகே. சாரோட கிட்டார் எடுத்துட்டு வாங்கப்பா. என்னப்பா இன்னமும் பண்றீங்க? அங்க பாருங்க சார், அது உங்களுது தானே. அட பாவிகளா, யார கேட்டுடா தொட்டிங்க? உங்க வீட்டு சாவியை சோப்புல போட்டு அமுக்கி எடுத்துட்டோம்.
இந்த மாதிரி இந்த கிளவுட்ஸ்ல அன்னெசரியா அந்த குருவி மாதிரி நான் இங்க நிக்க விரும்பல. நாங்க அங்க போயிடுறோம். நீங்க 2 பேரும் ஃபீல் பண்ணுங்க. எவரிபடி என்ஜாய் ப்ளீஸ். அடியே அழகே அடியே அழகே அடியே அழகே ஏ அழகே அடியே பேசாம 100 கூறு போடாத வலியே வலியே ஏ ஒளியே ஒளியே நான் ஒன்னும் பூதமில்ல தூரம் ஓடாத காதோரம் நீ எரிச்ச வார்த்தை வந்து கீறுதே ஆனாலும் நீ தெளிச்ச காதல் உள்ள ஊறுதே வாயாடி பேயா என் தூக்கம் தூக்கி போற அடியே அடியே அழகே ஏ அழகே அடியே பேசாம 100 கூறு போடாத வலியே வலியே ஏ ஒளியே ஒளியே நான் ஒன்னும் பூதமில்ல தூரம் ஓடாத காதோரம் நீ எரிச்ச வார்த்தை வந்து கீறுதே ஆனாலும் நீ தெளிச்ச காதல் உள்ள ஊறுதே வாயாடி பேயா என் தூக்கம் தூக்கி போற வாயாடி பேயா என் தூக்கம் தூக்கி போற நான் வந்து ஒன்னு எடுத்துன்னு வந்திருக்கேன் உனக்காக. வீட்ல இருந்து சமைச்சிங்களா? என்ன சமைச்சீங்க தம்பி? இல்ல அது அவங்க வீட்டுக்காரருக்காக பண்ணிருக்காங்க. நீங்க வாங்க. ஷானை எப்போ பார்த்தாலும் கண்ணாடியோட பார்க்குறோம். ஸோ சன் கிளாஸஸ். கனவிலும் நினைக்கல வாழ்க்கத்தான் மாறுது கைப்பிடி இடுப்புல காதலும் ஏறுது நாங்க ரொம்ப ரொம்ப ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. தேங்க்யூ. அண்ட் இட்ஸ் குட் டு ஹேவ் ஹர் லைக் திஸ். ஏன்னா அவங்க எப்பயுமே என் படத்தில் அந்த ஜெல்லமான ஒரு பாட்டு பாடியிருந்தாங்க. அது முதல்ல அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து மேலே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஷீ இஸ் வெரி ஷை, ஷீ இஸ் வெரி ப்ரைவேட் அபவுட் அ மியூசிக். பட் எனக்காக வந்தது வந்து இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. தேங்க்யூ சுதா. தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஸ்வீட். ஐ ஆல்சோ ஃபீல் லைக் ஷான் அவரோட 10 years அப்படிங்கிறச்சே நான் எப்படி வராமல் இருப்பேன். ஸோ இந்த மைல்ஸ்டோனை செலிப்ரேட் பண்ணணும். ப்ளஸ் தேங்க்யூ ஸோ மச் விஜய் டிவி அண்ட் சூப்பர் சிங்கர் ஃபார் திஸ் ஸ்டேஜ். ஐ ஆல்சோ ஹேவ் டு சே தட் யூ கேரிட் யுவர் செல்ஃப் ரியலி கிரேஸ்ஃபுல்லி. ஹைஸ் இருந்தாலும் லோஸ் இருந்தாலும். ஸோ கீப் டூயிங் தேட். ஸ்ப்ரெட் லவ் அண்ட் ஹாப்பினஸ். சூப்பர். ஸோ இந்த மொமெண்ட்டை வந்து நம்ம எல்லாம் ஒரு குடும்பமாக இந்த மேடையில் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ மை டியர் வாத்திஸ், நீங்கள் 3 பேருமே ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வரீங்களா? அண்ட் சத்யபிரகாஷ், ஆதித்யா ப்ளீஸ் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மாக்கப்பா அவ்வளோதான், செலிப்ரேஷன் முடிஞ்சிச்சுல. நம்ம இந்த நாளை வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக ஒரு மலரும் நினைவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம சூப்பர் சிங்கர் சார்பாக ஒரு நினைவு பரிசு ஒன்று கொடுக்க போறோம். அதை கொடுக்கறதுக்கு 2 சிறப்பான மனிதர்கள் வராங்க. இன்னும் 2 பேரா? மகாலே ஒரு பலத்த கைத்தட்டலோட லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் மணிகண்டன் அவர்கள் அண்ட் டைரக்டர் விநாயக் அவர்கள் ப்ளீஸ். ஒரு 10 வருஷம் ஒரு இண்டஸ்ட்ரியில சஸ்டெயின் பண்றதுங்கிறது வெறும் ஷியர் டேலண்ட் இருக்கு அப்படி இருந்தா மட்டும்தான் அது பாசிபிள். அந்த டேலண்ட் வந்து அவர்கிட்ட அபண்டன்ஸா இருக்குங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னும் பல வருஷங்கள்
abundance ஆஃப் மியூசிக் அவருக்குள்ள இருக்கு. இன்னும் அது வந்து இன்னும் பல வருஷம் எங்களை வந்து சந்தோஷத்துல வச்சிருக்கோம். அதுல கொஞ்சோண்டு எனக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேங்க்யூ. தேங்க்யூ மணிகண்டன் சார். விநாயக் சார், உங்களோட விஷஸ் ப்ளீஸ். சூப்பரா இருக்கீங்க பாக்குறதுக்கு, Thank you, விநாயக். ஆனா அடுத்த படம் நான் அண்ணனோட போயிடுறேன். சாரோட பெரிய ஜேர்னியில் ஏதோ ஒரு பார்ட்டில் நானும் உங்க கூட இருக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து பயணிக்கிறதுல நானுமே சந்தோஷமா இருக்கேன். அண்ட் லவ் யூ சார். லவ் யூ விநாயக். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, வெரி ஸ்வீட் வேர்ட்ஸ். சார், எல்லாருமே ஒன்றா இருக்கிற இந்த சமயத்தில் உங்களுக்காக சூப்பர் சிங்கர் ஃபேமிலி சார்பாக ஒரு சின்ன மொமெண்ட்டோ. நம்ம வந்து கேக் கட் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். ஓகே, மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் for 10 years of Sean Roldan. ஒரா புஸ்வானத்தை செலிப்ரேஷனோட இன்னைக்கு நாங்க டாடா பாய் பாய் சொல்லிக்கிட்டு சூப்பர் சிங்கர் செலிப்ரேஷனை நாளைக்கு மறுபடியும் கண்டினியூ பண்ண போறோம் along with our ஜோடி ஃபேமிலி. ஸோ நாளைக்கு இந்த குடும்பம், ஜோடி குடும்பம் எல்லாரும் மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை this is all of us signing off. Thank you, bye bye, good night everybody.